single day. I'm gonna make. ஃபஸ்ட் 4 இன்ச்சு பைப்பு ஒரு அடி எடுத்துக்கோங்க. 4 இன்ச்சு எண்டு கேப் 2, 4 இன்ச்சுனா 110 மில்லிமீட்டர். இது வந்து ஹீட்டிங் எலமெண்ட், நம்ம வாட்டர் ஹீட்டருக்கான ஹீட்டிங் எலமெண்ட். இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன். இது வந்து 6000 வாட்ஸு, 600 ரூபா. நீங்கள் 6000 வாட்ஸ் வாங்கினா தான் உங்களுக்கு ஹீட்டு. நீங்கள் ஹீட்டர் ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு உடனடியாக தண்ணி சூடாக வரும். நீங்கள் கம்மியாக இருக்கிறது வாங்கினீங்கன்னா, விலை கம்மியாக இருக்குன்னா அது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு உடனே தண்ணி சூடாக வராது. அதோட லைஃப்பும் நிறையா இருக்குது, அது உடனே கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் 6000 வாட்ஸ் இருக்குது இதே வாங்கிக்கோங்க. இப்போ வந்து மேலே இருக்கிற வாசரை கலட்டிடுங்க, நட்டை கலட்டிட்டு வாசர் எடுத்துருங்க. அந்த லப்பர் வாசர் இல்லைன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணோன்னா தண்ணி ஆன் பண்ணும்போது ஒழுகும் மேலே. அந்த லப்பர் வாசரை கரெக்டாக வச்சுங்க. இப்போ வந்து நான் அதில் மார்க் பண்ணிவிட்டு ஓட்ட போட போகிறேன். அந்த அந்த வாசர் சைஸுக்கு ஓட்ட போடணும். உங்கள்கிட்ட ட்ரில்லிங் மிஷின் இருந்தால் நீங்கள் ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சால்ட்ரிங் அயன் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட சால்ட்ரிங் அயன் தான் இருக்குது, அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறேன். வணக்கம் நண்பா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாட்டர் ஹீட்டர் எப்படி செய்வது. இந்த வீடியோவை விண்டோஸ் மிஷினில் அப்லோட் பண்ணலாம் காரணங்களான முடியல, பட் அமௌண்ட் அப்லோட் பண்ணுறேன். வாங்க வீடியோ போடலாம். இப்போ வந்து எண்டு கேப்பில் ஓட்ட போட்டாச்சு கரெக்டான அளவில். இப்போ வந்து அது சரியாக ஃபிக்ஸ் ஆகுதான்னு மாட்டி பார்க்குறேன். அதை வந்து லப்பர் வாசர் கண்டிப்பாக மாட்டணும். இப்போ வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுது. இப்போ வந்து அந்த வாசரை மாட்டிட்டு நட்டை வச்சு டைட் பண்ணிடுங்க. கொரடு இல்லாட்டா ஸ்பேனர் யூஸ் பண்ணி டைட் பண்ணுங்கள், அப்போ தான் லீக்கேஜ் இருக்காது. இப்போ வந்து நம்ம வாசர் மாட்டின இடத்துல கேப் இருந்துச்சுன்னா அதில் எம்சில் வச்சு ஒட்டிடுங்க, உள்ளேயும் வெளியிலையும், அப்போ தான் லீக்கேஜ் இருக்காது. இப்போ வந்து நான் 2 பக்கமும் ஒட்டிட்டேன் நல்லா எம்சில் யூஸ் பண்ணி. இப்போ வந்து அதை நான் பைப்பில் கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு பார்க்கணும். 2 எண்டு கேப்பையும் வச்சு மூடி பாருங்கள். நான் 1 அடி எடுத்திருக்கேன், நீங்கள் எத்தனை அடி வேணால் எடுத்துக்கலாம், இல்லை 1 அடி கம்மியாக எடுத்துக்கலாம். நீங்கள் 1 அடி எடுத்தால் தான் உங்களுக்கு பைப்பு ஹீட் ஆகாமல் இருக்கும். அது 2 பக்கமும் கரெக்டாக ஃபிட் ஆகுது. இப்போ வந்து கீழ் பக்கம் நம்ம இன்புட்டு பைப்புக்காக நம்ம ஓட்ட போடணும். நான் வந்து 25 மில்லிமீட்டர் பைப்பு, அதுக்கு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஓட்ட போட்டுருங்க. இப்போ வந்து எண்டு கேப்பில் ஓட்ட போட்டாச்சு. இப்போ பைப் கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு மாட்டி பார்க்கணும். கரெக்டாக ஃபிட் ஆகுது. இப்போ அதில் எம்சில் யூஸ் பண்ணி ஒட்டிடணும். இது வந்து நம்ம மேலே எலக்ட்ரிக் சர்க்யூட்டுக்காக இது ஒன்று எண்டு கேப். இதில் வந்து நான் இண்டிகேட்டர் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஓட்ட போட்டு வச்சுருக்கேன். இதுதான் இண்டிகேட்ரு. இது வந்து ஆரஞ்சு கலர், ரெட் கலர், ப்ளூ கலர்லாம் இருக்குது. நீங்கள் எந்த கலர் வேணுமோ அதை வாங்கிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச கலர். இது வந்து இந்த ஓட்டை வந்து நம்ம வயர் உள்ளே வர்றதுக்காக. அதில் வந்து ரெட்டு வந்து ஃபேஸு, பிளாக் வந்து நியூட்ரல். இப்போ வந்து நான் எல்லா எண்டு கேப்புக்கும் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் அழகாக இருக்கிறதுக்காக. நீங்கள் எந்த பெயிண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், நான் சில்வர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஓட்ட போட்ட இடத்துல பைப்பு வச்சு ஃபிட் பண்ணிடுங்க, நல்லா எம்சில் வச்சு ஒட்டிடுங்க உள்ளேயும் வெளியிலையும், அப்போ தான் லீக்கேஜ் இருக்காது. இப்போ நான் எல்லா பக்கமும் ஒட்டிடுவேன், உள்ளேயும் வெளியிலையும் ஒட்டிடுறேன். நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடுங்க, அப்போ தான் லீக்கேஜ் இருக்காது. இப்போ வந்து எம்சில் யூஸ் பண்ணி 2 பக்கமும் ஒட்டிட்டேன். இப்போ வந்து அது காஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த எண்டு கேப்பை மாட்டணும், வச்சு பார்க்குறோம் கரெக்டாக இருக்குதான்னு. நம்ம ஹீட்டிங் எலமெண்ட்டுக்கு மேலே அது கொஞ்சம் கேப் இருக்குது, அதனால் நான் ஸ்க்ரூ வச்சு அதை டைட் பண்ணிக்கிறேன். அது வந்து நீங்கள் எந்த சைஸ் ஸ்க்ரூ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் ஸ்க்ரூ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா சின்னமாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 1 இன்ச் ஸ்க்ரூ. இப்போ வந்து அந்த ஸ்க்ரூக்காக கொஞ்சம் 3 சைடு ஓட்ட போட்டுக்கிறேன். 3 ஸ்க்ரூக்கு
மேலே இருக்க கேப்பை கலட்டினோன்னே எல்லா ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணிடுங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 1.5 ஒயர். நீங்களும் அதே ஒயர் யூஸ் பண்ணுங்கள். கேஸ் கம்மியாக இருக்கிறது யூஸ் பண்ணிங்கன்னா ஒயர் மெல்ட் ஆகிடும். பூரா ஹீட்டு ஒர்க் பண்ணணும். கரெக்டாக ஸ்க்ரூவோட ஒயர் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சு ஸ்க்ரூவை டைட் பண்ணிடுங்க. 2 பக்கமும் அதே மாதிரி பண்ணிடுங்க. டெஸ்டர் இல்லைன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸ்க்ரூவை டைட் பண்ணவும் யூஸ் பண்ணவும். டைட்டாக ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிடுங்க. ரெண்டு ஒயரையும் மாட்டிட்டு ஸ்க்ரூ டைட் பண்ணோன்னு மேலே இருக்க கேப்பை மாட்டிடுங்க. மேலே இருக்க கேப் மாட்டினோன்னே நம்ம ஹோல் போட்ட எண்டு கேப் எடுத்து அதில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதான்னு மாட்டிடுங்க. பின்னாடி வர வாசரை மாட்ட முடியாது. ஏன்னா வயர் ஃபிக்ஸ் பண்ணோன்னா அந்த வாசரை மாட்ட முடியாது. அதனால் வாசர் இல்லாமல் நீங்கள் அந்த எண்டு கேப்பில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளூ கன் இல்லைன்னா எம்சில் யூஸ் பண்ணி அதை ஒட்டிடுங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது இண்டிகேட்டர். இப்போ வந்து இன்புட் 240 வால்ட் அதுக்கான ஒயர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம அந்த 3 ஒயர் வரும். அதில் நம்ம யூஸ் பண்ண போகிறதுனா ஃபேஸும் நியூட்ரலும் தான். ஃபேஸ் வந்து ரெட்டு, நியூட்ரல் வந்து பிளாக். எர்த் ஒயர் க்ரீன் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஃபேஸை ஒரு ஒயர்லையும் நியூட்ரலில் ஒரு ஒயர்லையும் கனெக்ட் பண்ணிடுங்க இண்டிகேட்டரை. அதே மாதிரி அதை கொண்டு போய் ஹீட்டிங் எலமெண்ட்லேயும் மாட்டிடுங்க. வயரை நல்லா டைட்டாக மாட்டிடுங்க. அப்போ தான் வயர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து ஹீட்டிங் எலமெண்ட்டில் வயரை மாட்டிடுங்க. உங்களுக்கு இந்த நம்ம இப்போ வயரெல்லாம் மாட்டியாச்சு. உங்களுக்கு நான் இப்போ கனெக்ஷன் கொடுத்துருக்கிறது புரியலைன்னா பின்னாடி சர்க்யூட் டயக்ராம் இருக்குது, அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஒயர்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ எண்டு கேப்பில் ஸ்க்ரூவை வச்சு டைட் பண்ணிடுங்க. எண்டு கேப்பில் 2 வச்சு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிடுங்க. ஹீட்டிங் எலமெண்ட்டில் ரெட்டு ஒரு டெர்மினலுக்கும் பிளாக் ஒரு டெர்மினலுக்கும் போகுது. அதே மாதிரி இண்டிகேட்டர்லேருந்து ஒரு ஒயர் ஒரு டெர்மினலுக்கு, இன்னொரு ஒயர் இன்னொரு டெர்மினல். ஒன்றுக்கு 2 வாட்டி நீங்கள் கொடுத்துருக்க கனெக்ஷன் கரெக்டானு செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஒன்ஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அதை நல்லா டைட் பண்ணிடுங்க ஸ்க்ரூவை. இப்போ வந்து நம்ம ஹீட்டிங் எலமெண்ட் மாட்டின எண்டு கேப்பில் 25 மில்லிமீட்டர் பைப்பு வச்சு அளவெடுத்து நம்ம அவுட்லெட் சூடான தண்ணி வெளியில் வர்றதுக்கான அவுட்லெட்டுக்கு ஓட்ட போடணும். இப்போ வந்து பைப்பு எண்டு கேப் எல்லாத்தையும் சொல்யூஷன் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. சொல்யூஷன் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் பைப் ஸ்ட்ராங்காக ஒட்டும்.
ஹேண்டிகேப் பைப் ரெண்டுலேயுமே சொல்யூஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே சிபிவிசிக்கு பைப்புக்கு யூஸ் பண்ணுற சொல்யூஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம், லீக்கேஜ் இல்லாமல் இருக்க. ஓகே, இப்போ ஹேண்டிகேப் அதில் வச்சு மூடிடுங்க. இப்போ வந்து கீழே இருக்க ஹேண்டிகேப் ஓட்டணும். ஹேண்டிகேப்பில் ஃபுல்லாக சொல்யூஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. சொல்யூஷன் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பைப்லேயும் சொல்யூஷன் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஓகேங்க. பைப்லைன் சொல்யூஷன் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டிடுங்க. கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியாச்சு. இப்போ வந்து நம்மகிட்ட டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். எல்லா இடத்தையும் கரெக்டாக ஒட்டிட்டு என்னான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க ஒரு வாட்டி. செக் பண்ண இப்போ வந்து எங்கள் வீட்டு பாத்ரூமில் அந்த ஹீட்டரை மாட்டியிருக்கேன். அது வந்து அந்த சுவிட்ச் வந்து 20 ஆம்ப் சுவிட்சு. நாங்கள் ஹீட்டர் மாட்டுறதுக்காக வச்சு அந்த கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணிட்டேன். நம்ம பைப் செட்டப் எல்லாமே எங்கள் வீட்டில் ஏற்கனவே பாத்ரூம் கட் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் வந்து நான் அந்த ஓஸ்லாம் வாங்கி கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஹீட்டர் ஆன் பண்ணியாச்சு, வாட்டர் சப்ளை இன்புட் கொடுத்தாச்சு. நீங்கள் ஹீட்டர் ஆன் பண்ணி ஒரு 10 செகண்ட்க்கு அப்புறம் நீங்கள் வாட்டர் சப்ளை கொடுத்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஃபுல்லாகவே ஹீட்டாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து ஒரு தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு கேமரா வழியாக பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது. அதில் வந்து ஆனால் ஆவி வந்துச்சு, நீராவி வந்துச்சு. ஸ்டார்டிங்கில் தண்ணி ரொம்ப சூடாக வரும், அடுத்து மீடியமான சூட்டில் வரும். அவ்வளோதான், நம்ம ஹீட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதைத்தான் இந்த டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கணும்னா டிஸ்லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் நண்பா.